வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கத்துல இருந்து வரேங்க சார். இப்போ உங்க பேரு? சதீஷன் சார். சொல்லுங்க சார். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார். இப்போ வந்து எல்லாருமே அடுத்த கட்டத்தை நோக்கி லைஃப் மாறிடாதா அப்படின்னு எதிர்பார்த்து வந்தவங்க தான் இருப்பாங்க. சரிங்க சார். எனக்கு வந்து எப்படின்னா அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா என்னோட அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து தொடங்கிட்டு, அதுவும் எதனாலனா ஆண்டாள் வாஸ்து மூலயமா அடுத்த கட்டத்தை கொண்டு வந்துட்டு இதை கத்துக்கிட்டா இவ்வளவு விஷயம் இருக்கும் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு 5 years முன்னாடி ஏபிசி சார் இதே ஆபீஸ்ல ஒய்ஃப் தான் வந்து பாத்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நான் அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ற, அப்பெல்லாம் அதை பத்தி தெரியாது. சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லிங்க்ல யூடியூப்ல பார்த்துட்டு இதுல இவ்வளவு விஷயம் இருக்க மாட்டேங்குது, ஏதோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னோட வீட்டு டோட்டலாவே எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 5 years வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம்ல அப்ப மனோரண்ணோட கான்டாக்ட் கிடைச்சி, அப்புறம் சாரோட கான்டாக்ட் கிடைச்சி மீட் பண்ணேன். அப்போ வந்து ஆண்டாள் வாஸ்து முறைப்படி பக்காவா ஒரு வீடு மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உடனே வீட்டு ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு உடனே வீடு கட்டின உடனே ஆண்டாள் வாஸ்து முறைப்படி கட்டின அடுத்த 3 மாசத்துல நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அந்த ரிசல்ட் உடனே கிடைச்சிச்சு. எனக்கு கண்ணீர் தான் வரும், அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அது முழுக்க மனோகர் அண்ணா ஏபி சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். அந்த மாதிரி ஒரு எமோஷனலா கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். இதனால வந்து எங்க வீட்டுல எல்லாருக்குமே வாஸ்து மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே அதிகமாயிடுச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. சரிங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து நாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீடு மட்டும் மாத்தணும் அப்படின்றத விட இப்ப இதை இன்னும் நிறைய பேருக்கு சொன்னோம்னா எவ்வளவு விஷயம் மாறிடுமே. இதுல கார்பெண்டர் வேலை செய்யறோம், எவ்வளவு பேர் நம்மள மீட் பண்ண வராங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்த வந்து எடுத்து கொண்டு போகும்போது இன்னும் நிறைய விஷயம் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு, எல்லாரையும் மீட் பண்ணணும், நிறைய மக்கள் நம்ம கூட இருக்கணும், நிறைய பேர் நம்ம கூட இருக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்காகவே முக்கியமா நான் கத்துக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி தான் கிளாஸ்க்கு வந்தேன் சார். இங்க வந்ததுக்கு அப்புறம் டெக்னிக்கலா ரொம்ப சின்ன சின்ன விஷயம், ஏதோ ஓரளவா பார்க்காம ரொம்ப சின்ன சின்ன விஷயம் மைனூட்டா, இவ்வளோ இருக்குமா இதுக்குள்ள, இன்னும் எவ்வளோ இருக்கே, நம்ம தான் பார்க்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சைட் விசிட்ல இருந்து, டிராயிங்ல இருந்து, ப்ரொஜெக்டர்ல காமிச்ச 3D வியூல இருந்து எல்லாமே சின்ன சின்னதா இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா நம்ம லைஃப் வந்து மாறிடும். என்னதான் வீடு கட்டிட்டாலுமே தெரிஞ்சிரும், எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் சொல்ல முடியாது. அது ஒரு இடத்துக்கு வந்து கத்துக்கும் போது கரெக்டான வழிகாட்டுதல் இருந்தாதான் வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு இதுல ஆண்டாள் வாஸ்து வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டா. உடனுக்குடனே எல்லாரும் கேட்பாங்க எப்ப ரிசல்ட் கிடைக்கும், உடனே கிடைக்கும், 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டாள் வாஸ்துன்னும் போது நம்பிக்கையா பண்ணிட்டோம்னா அது என்னைக்கு பூஜை போடுறோமோ அன்னைக்கே அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்றது மட்டும் தெளிவா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து முழுக்க மனோகர் அண்ணா உருவாக்கின ஏபிசி சாருக்கும் மனோகர் அண்ணாவுக்கும், இந்த டீமை இவ்வளோ இந்த அளவுக்கு பக்காவா வழிநடத்தி செல்ற கோவிந்த் சாருக்கும், எங்களுக்கு வந்து உனக்கு என்ன சாப்பாடு வேணும், ஒவ்வொரு வேலைக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டு அதை வாங்கி கொடுத்த சாருக்கும், டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேல பேசினா அழுந்துருவேன்.